சிஎம் விஜய் சார் அடுத்தடுத்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பல்வேறு வீடியோக்களை பாக்குறோம். இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இன்னைக்கு தேர்தல் வச்ச 200 தொகுதிகள்ல ஜெயிப்பார். செல்வாக்கு தேர்தலுக்கு முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகரித்து எந்த சீஃப் மினிஸ்டருங்க பப்ளிக்ல யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, எவனாவது கேட்டானா என்கிட்ட சொல்லுங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் எந்த சீஃப் மினிஸ்டராவது இப்படி எல்லாம் பொது வெளியில பொதுமக்கள் கிட்ட லஞ்ச ஊழலுக்கு எதிராக பேசுறதுக்கு கட்ஸ் எடப்பாடி பேசி இருக்க முடியுமா? ஸ்டாலின் பேசி இருக்க முடியுமா? ஜெயலலிதா பேசி இருக்க முடியுமா? ஏன் எம்ஜிஆரே பேசலீங்க, கருணாநிதியில பேசவே முடியாது. அது திமுக ஆட்களுக்கு வஞ்சிப்பது என்பது கைவந்த கலை. திரு விஜய் அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு இன்னைக்கு அரசாங்கத்தை ஏற்று நடத்திட்டு இருக்காரு. உதயநிதிக்கு ரொம்ப அவசரம். என்ன பண்றாருன்னா 3 நாள் 4 நாள்லயே உறுதிமொழியை அதாவது அவங்களுக்கு என்ன அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அரசாங்கம்னா இவருக்கு டெப்டி சிஎம்மா வேற இந்த அழகுல இருந்திருக்காரு. ரெட்ரோவால்ஸ் நேயர்கள் வணக்கம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன். மதியவதன் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சிஎம் விஜய் சார் அடுத்தடுத்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பல்வேறு வீடியோக்களை பாக்குறோம். மிக முக்கியமா இந்த தாய்மாமன் திட்டம் அப்படின்றது செப்டம்பர் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு மேல தரப்போறாங்க அப்படின்றத சொல்றாங்க. 916 22 கேரட் தங்கமா தரப்போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதை விமர்சிச்சிருந்தாங்க. எப்படி இதெல்லாம் தர முடியும், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சும்மா புருடா விடாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இதை மட்டுமாங்க சொன்னாங்க? தேர்தலுக்கு முன்னால தாவேகா கட்சி ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க. தாவேகா கட்சி டெபாசிட் வாங்காதுன்னு சொன்னாங்க. திரு விஜய் அவர்களே ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. மக்கள் மனசுல யார் இருக்காங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத ஜனங்க நம்ம பார்த்துட்டோங்க. இந்த தேர்தல்ல எந்த அளவுக்கு மக்கள் ஆட்சி மாற்றத்துக்காக வாக்களித்தார்கள் என்பதை பார்த்தோம். சோ குறை சொல்பவர்கள் இருக்கதாங்க செய்வாங்க. ஆனா மகிழ்ச்சி அடைபவர்கள் அதை விட பல மடங்கு இருக்காங்க. நேற்று பாருங்க, பெரம்பூருக்கு அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்க போனார் வியாசார்பாடிக்கு. எந்த முதல்வருக்கு இந்த மாதிரி ஆட்சி அமைந்து 2 மாசம் ஆன பிறகு, அதாவது நேத்து கூட நான் ஒரு தொலைக்காட்சி டிபேட்ல சொன்னேன், இன்னைக்கு தேர்தல் வச்ச 200 தொகுதிகள்ல ஜெயிப்பாரு. செல்வாக்கு தேர்தலுக்கு முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகரித்து இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான கள நிலவரம். அதனால தூற்றுவார் தூற்றட்டும் புழுதிவாரி, நமக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணிட்டே இருக்காரு. கூலா கலெக்டிவா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய நல்லாட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, காலையில பிடி அரசகுமார்ன்ற திமுக நிர்வாகி ஸ்கூல் அந்த எஜுகேஷன் பள்ளி கல்வித்துறையில ஒரு 100-200 கோடி தான் ஆட்டையை போட்டிருக்காரு. அதாவது அந்த கல்வி நிலையங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும், அடுத்தது ரினிவல் பண்ணும். இதுக்கு டி நகர்ல ஒரு ஆபீஸ போட்டு பணம் வாங்கறதுக்கு என்ன கலெக்ஷன் சென்டர் நடத்தி இருக்காங்க. இன்னைக்கு அவரை கைது பண்ணிருக்கு, அவர் ஜெயில இருக்காரு. இப்ப அவருக்கு நல்ல செய்தினா குண்டாஸ்ல போட்டிருக்காங்க. அவரை சமூக விரோத செயல்ல ஈடுபடுறவங்களை குண்டாஸ்ல போடுறத நான் வரவேற்கிறேன். அதுவும் இது மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். லஞ்சம் வாங்கறதுக்கு, லஞ்சம் ஊழல்ல ஈடுபடுறதுக்கு லீஸ்ட் பிளேஸ் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்கேயே 400-500 கோடியை பார்த்திருக்காங்கன்னா, அப்ப பிடபிள்யூடி, எலக்ட்ரிசிட்டி போர்டு, மற்ற துறைகள்ல எல்லாம், டாஸ்மாக்ல எல்லாம் எவ்வளவு 1000 கோடிகளை பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. சோ காலையில அதான் எனக்கு குண்டாஸ்ல போட்டாங்க அரசகுமார அப்படின்றது. முத்துக்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் ட்ரை பண்ணாரு, அது கொடுக்க மாட்டேன்னுச்சு. விரைவில் அவரும் கைது செய்யப்படுவார். எனக்கு இந்த விஜய் ஆட்சியிலேயே அவர் சொன்னார் பாருங்க, கிளீன் கவர்மெண்ட், தூய சக்தின்னு அவர் சொன்னதை பல பேர் என்னவோ அவரை சொன்னதாகவோ
அவர் கட்சியை சொன்னதாகவும் நினைச்சுக்கிட்டாங்க. அவர் ரொம்ப கரெக்டா தான் சொன்னாரு. கிளீன் கவர்னன்ஸ் மீன்ஸ் லஞ்ச லாவண்யமற்ற தூய்மையான அரசு நிர்வாகம். அப்ப இந்த அரசு நிர்வாகத்தை கொடுப்பதில் அவர் முன்முயற்சி எடுத்து நல்லா 2 மாசம் போயிருக்காரு. இன்னைக்கு நேற்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சது. பல பேர் சொன்னாங்க, அதாவது இந்த அருண் IPS நியமனம் செய்ய போது இந்த ஆளை தூக்கிட்டு இந்த CVSE போடுறாங்களே, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் என்ன இதுனாங்க. ஏன்னா பல சர்ச்சைகளின் நாயகன் அவர் மேலேயும் ஊழல் புகார் நிறைய இருக்கு. கட்டிங் வாங்கிட்டாரு, பார் வச்சிருக்காரு, அவர் காசு கொடுக்காத ஆளுங்க, பணியாத ஆளுங்களை குண்டால போட்டாருன்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சையின் நாயகனை அருண் IPS லஞ்ச ஒழி, அதாவது திருடங்கையிலேயே சாவி கொடுக்குதுவாங்க இல்ல, அது சரியான முடிவா பல பேர் ஒத்துக்கல. இருந்தாலும் விஜய் இன் இஸ் ஓன் விஸ்டம் ஆர் ரெக்கமெண்டட் பை திருமாவளவன் VCK தலைவர் சப்போர்ட்டிங் பார்ட்டி ஏதோ ஒரு நிர்பந்தத்துல போட்டாரு. ஆனா பாருங்க 2 மாசத்துல தூக்கி அடிச்சிருக்காங்க அவரை ட்ரைனிங் கேம்புக்கு. ஏன்னா அவ்வளவோ அவர் அந்த பதவிக்கு பொருத்தம் இல்லாதவர், அன்ஃபிட் அண்ட் மிஸ்ஃபிட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழல்ல சகிச்சுக்க மாட்டேன், ஊழல்ல ஏன் ஆளே செஞ்சாலும் ஏன் மந்திரியே செஞ்சாலும் படாசிடுவன்ற ஒரு பிரகடனத்தை வெளியிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த சீஃப் மினிஸ்டருங்க பப்ளிக்ல யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, எவனாவது கேட்டான்னா என்கிட்ட சொல்லுங்க, உங்க தம்பி உங்க புள்ள கிட்ட சொல்லுங்கன்னார. சுதந்திரத்துக்கு அப்புறம் எந்த சீஃப் மினிஸ்டராவது இப்படி எல்லாம் பொது வெளியில பொதுமக்கள் கிட்ட லஞ்ச ஊழலுக்கு எதிராக பேசுறதுக்கு கட்ஸ் இருந்திருக்குதா? நாடகத்துக்கு கூட, நடிப்பு கூட பேசுறது. எடப்பாடி பேச முடியுமா? எடப்பாடி பேசி இருக்க முடியுமா? ஸ்டாலின் பேசி இருக்க முடியுமா? OPS பேசி இருக்க முடியுமா? ஜெயலலிதா பேசி இருக்க முடியுமா? ஏன் எம்ஜிஆரே பேசலீங்க, கருணாநிதியில பேசவே முடியாது, அது வேற விஷயம். ஆனால் here is a chief minister in தமிழ்நாடு பப்ளிக்கா சொல்றாரு, எவனா இருந்தாலும் கொடுக்காதீங்க, தொலைச்சிருவன்னு சொல்லுங்கன்றாருன்னா அது மக்களுக்கு எவ்வளவு பெரிய கான்பிடன்ஸ கொடுக்குது. லஞ்சம் வாங்குறவனும் அலறான், லஞ்சம் கொடுக்கறவனும் பயப்படுறான். இப்ப அதுதான் எனக்கு இந்த ஆட்சியிலேயே 60 நாள் முடிஞ்சு மிகப்பெரிய சாதனை எதுன்னா இதுதான். லஞ்ச ஊழலுக்கு எதிரான மனநிலையை மக்களிடையே கொண்டு வந்துட்டார் பாருங்க. அரசு அதிகாரிகள், அலுவலர்கள், அது எவனா இருந்தாலும் IPS ஆகுது, IAS ஆகுது, யாராக இருந்தாலும் தூக்கி எறியப்படுவார்கள், நடவடிக்கை பாயும், குண்டாஸ் பாயும்ன்றது இது ஒரு நல்ல துவக்கமாகத்தான் நான் பாக்குறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். இவ்வளவு நாள சொன்னதெல்லாம் என்னுரை, என் கருத்தை சொன்னேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, அவர் எல்லா உறுதிமொழியை நிறைவேற்றாம 5 வருஷத்தை பூர்த்தி பண்ண மாட்டாருங்க. நான் கேரண்டிங்க அதுக்கு. விஜய் ஒரு ஆனஸ்ட் பர்சன், சின்சியர் பர்சன். அவர் யாரையும் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்ற மாட்டார், வஞ்சிக்க மாட்டார், குறிப்பாக மக்களை வஞ்சிக்க மாட்டார். ஏன்னா இந்த மக்களுக்காகத்தான் பல 100 1000 கோடி வியாபாரத்தை, தொழில, வருமானத்தை தூக்கி போட்டு வந்திருக்காரு. மற்றவரெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு செயலை, ஒரு தியாகத்தை இன்னைக்கு சினிமா துறையை விட்டு அவர் மக்களுக்காக வந்திருக்கிறப்ப மக்களை அவர் வஞ்சிப்பாரா? நிச்சயமாக. நான் தான் சொன்னேன், நான் கேரண்டி கொடுக்குறேன், 5 வருஷம் முடியும் போது அவர் சொன்னதையும் செய்திருப்பார், சொல்லாததையும் பலவற்றை சாதித்திருப்பார் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. இப்ப பல பேர் சொன்னாங்க, நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு, நிதி நிலைமை இப்படி இருக்கு, ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டாரு, சட்டியில இருந்தா அகப்பையில கஜானாவை தொடச்சி வாரிட்டு போயிட்டாங்கன்னு 10ஆம் தேதி அவர் நேரு உள்ளரங்க விளையாட்டுல அந்த ஸ்டேடியத்துல பதவியேற்ற உடனே சொன்ன வார்த்தை, கஜானாவை தொடச்சி வாரிட்டு போயிருப்பாங்க, நான் ஒயிட் பேப்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்கன்னு. இப்போ நிதிநிலை அவ்வளவு நல்லா இல்லை.
நல்லா இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்னா 60 வருஷமா தமிழ்நாடு அரசு வாங்கி இருந்த 5.5 கோடி கடனை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷத்திலேயே வாங்கி முடிச்சிட்டாரு. இப்ப 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு வச்சுங்க. 68,000 கோடி மாசம் நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கோம். ஒருத்தர் தலையிலையும் 1,28,000 8 கோடி தமிழர்கள் தலையில கடன் இருக்கு. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பராமாயணத்துல எழுதியிருப்பாங்க. ஆனா இப்ப கடன் கொடுத்தவன் தான் கலங்குறான். இந்த காலத்துல கடன் பட்டவர்கள் கலங்குறது, கடன் கொடுத்தவன் தான் கலங்குறான். சோ ஒவ்வொரு தமிழன் தலை மீதும் 1,28,000 கோடிய கடனை வச்ச மு.க. ஸ்டாலினின் திமுக ஆட்சி, அவங்க ஒவ்வொருத்தரும் 1000 கோடி லட்சம் கோடி ஆஸ்திகளை சொத்துக்களை உள்நாட்டில் வெளிநாட்டில் ஆமா, அதுதான் அவங்களுடைய மாபெரும் சாதனை. அப்போ நிதிநிலை கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிறதால அவர் சொன்னதெல்லாம் செய்ய மாட்டாரு. 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாரு, அவர் பஸ் பயணத்தை எப்படி எல்லா பஸ்லயும் எல்லா தமிழ்நாடு புற மகளிருக்கு அதை முடியும். ஆமா, 2,500 எப்ப கொடுப்பாருன்னு 3வது நாளே கேட்டார் உதயநிதி. அவரு 28 மாசம் கழிச்சுதான் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதையும் ஒரு கண்டிஷனை போட்டு, அதாவது எலிஜிபிள் தகுதி இல்ல அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் நாங்க, அதை நம்பி பல பெண்கள் வாக்களித்தார்கள். அதனால்தான் அவர்கள் 2021 வெற்றி பெற்றார்கள். ஆனால் வெற்றி பெற்று 28 மாசம் கழிச்சுதான் இந்த திட்டத்தை அரையும் குறையுமாக நிறைவேற்றினார்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, 1 கோடி பேரை வெளியே தள்ளிட்டாங்க அந்த லிஸ்ட்ல இருந்து, இந்த தகுதியுள்ளன்ற ஒரு டேக போட்டு. அப்ப அவர்கள் மக்களை வஞ்சித்தார்கள். அரசு ஊழியர்களை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமுல்படுத்துறன்னு சொல்லி ஏமாத்தினாங்க. பகுதி நேர ஆசிரியர்களை நாங்க நிரந்தரமாக்குவோம்னு சொல்லி வஞ்சித்தார்கள். சோ திமுக ஆட்களுக்கு வஞ்சிப்பது என்பது கைவந்த கலை. அவங்களுக்கு அது பழக்கமான ஒண்ணு. ஆனா திரு விஜய் அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு இன்னைக்கு அரசாங்கத்தை ஏற்று நடத்திட்டு இருக்காரு. சோ இவ்வளவு நெருக்கடி. இப்ப அடுத்த வாரம் தான் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் போது தமிழ்நாடு அரசின் சட்டமன்ற கூட்டத்தொடர். அதுலதான் முதல் பட்ஜெட்டை அவங்க போட போறாங்க. அதுக்கான ஆலோசனைகளை டெய்லி நடத்திட்டு இருக்காரு ஒவ்வொரு துறையா முதல்வர், பார்த்திருப்பீங்க. சோ பட்ஜெட்ல தான் தெரியும் என்னவெல்லாம் இந்த ஆட்சி இந்த வருஷத்துல செய்ய போகுது. நானும் இப்ப சொல்றேன், எல்லாத்தையும் முதலாண்டிலேயே 6 மாசத்திலேயே செய்ய முடியாது, செய்ய இயலாது. கண்டிப்பா நாம எப்ப இத கேட்கணும்னா, 5 ஆண்டு அவர் முடியும் தருவாயில் அவர் அளித்த அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரான்னு கேட்கலாம். ஆனா உதயநிதிக்கு ரொம்ப அவசரம். என்ன பண்றாருன்னா, 3 நாள் 4 நாள்லயே உறுதிமொழியை நிறைவேற்றிட்டார். அதாவது அவங்களுக்கு என்ன அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அரசாங்கம்னா, இவரு டெப்டி சிஎம்மா வேற இந்த அழகுல இருந்திருக்காரு 4 வருஷத்துக்கு மேல. ஆக அவர்களுக்கு இன்னைக்கு விஜய் அவர்களை மோசடியாளர், உறுதிமொழிகளை அமுல்படுத்த மாட்டார் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக முயற்சிக்கிறாங்க. பாவம், அவங்க ரொம்ப மோசமா தோல்வி அடைவார்கள். ஏன்னா அவரு ஜீன்ல அப்படி நம்பிக்கை துரோகம், மோசடி, வஞ்சிப்பது என்பதெல்லாம் அவர் ஜீன்ல இல்ல. அவர் ஒரு மிக மிக நல்ல மனிதர், மனிதாபிமானம் மிக்கவர், மனித நேயம் மிக்கவர். சோ அதனால இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும் பட்சத்திலையும் இன்னைக்கு நீங்க சொன்ன தாய்மாமன் மோதிரத்தை அறிவிச்சிருக்காரு. அரசு மருத்துவமனைகள்ல 1 கிராம், இன்னைக்கு 1 கிராம்ன்றது 12,000 ரூபாய்க்கு மேல இருக்கு. மேல அது அநேகமா நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டே இருக்குதே தவிர இறங்குற மாதிரி தெரியல. எனியோ இட் இஸ் மோர் தென் 10,000 வச்சுங்க. இன்னைக்கே 12,000 போயிடுச்சு. இப்ப அரசு மருத்துவமனைகளில பிறக்கிற குழந்தைகளுக்கு அனைவருக்கும் ஆண் பெண் பாகுபாடின்றி அதை கொடுக்க போறாங்க. செப்டம்பர் 17 நாள் குறிச்சிருக்காங்க. அது என்ன? அது செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாள். கொள்கை தலைவர் இல்லையா, 1 ஆஃப் தி 5 பேர்ல தந்தை பெரியார் ஒரு கொள்கை தலைவர் இல்லையா, அதனால அந்த டேட்டை சூஸ் பண்ணிருக்காரு போல இருக்கு. சோ
உடனே நம்ம ஆட்கள் அதை பாராட்டல. எப்படி கொடுப்பாரு, தாய் மாமன் சீர் ஆய் ஓய்னாங்களா அவங்க. இதுக்கு வந்தவன உடனே பாருங்க, இது ஏன் அரசு மருத்துவமனை, ஏன் எல்லா மருத்துவமனை தரலாமே, நீங்க ஒண்ணும் தரல இல்லப்பா, எடுத்தீங்க நீங்க. இந்த கேள்வி கேட்கிறவன்லாம் மக்கள் கிட்ட இருந்து வாரினார்கள். ஆனால் இவர் கொடுக்கிறாரு. அரசு மருத்துவமனைன்னு ஒரு இது வச்சுக்கிறதுல என்ன தப்பு? நீங்க தனியார் மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எல்லாம் ஒன்னும் வசதி குறைந்தவர்கள் அல்ல. நிச்சயமாக மிடில் கிளாஸ் இருப்பாங்க, அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலையில அரசு மருத்துவமனையில தொடங்குதாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணா நான் ஒன்னும் எதிர்க்க போறது இல்லை எல்லா குழந்தைகளுக்குமே. ஆனா அதுல ஒரு பிரியாரிட்டி கொடுக்கணும்ல. இருக்கிற கஷ்டத்துல ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்கணும் பிரியாரிட்டினா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அன்னைக்கு கூட பாருங்க, யாரோ ஒரு சகோதரி வந்து எக்மோர்ல அந்த மகப்பேறு ஆஸ்பத்திரியில நிலைமை சரியில்லைன்னு ஒரு சோசியல் மீடியால போட்டோ இருந்தாங்க. எந்த முதல்வர் இவ்வளவு சென்சிட்டிவா மக்கள் குறைகளை பார்த்திருக்காருங்க? கிளம்பி நேரா போயிட்டாருங்க. அதனால ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து ஏழை எளிய மக்கள், மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க. அதுக்குதான் அரசு ஆஸ்பத்திரி, அரசு மருத்துவமனைகள்ல குழந்தை பெறுபவர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது 4ஆம் வட்டத்துல வந்து அது வந்து விரிவுபடுத்தினாலும் விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லது செய்யறாங்க, துவங்கி இருக்காங்க. 2வது மாசமே வந்து அவங்க துவங்கி இருக்காங்கன்றத சந்தோஷப்படணும், வரவேற்கணும், பாராட்டணும். ஆனா நம்ம தான் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊட்டிட்டு எதை தப்பு நடக்க போதா, தப்பே நடந்தது 5 வருஷம் திமுக ஆட்சியில, அதை யாரும் விமர்சனம் பண்ணல இந்த மாதிரி. ஆனா நல்ல விஷயங்களை அவர் முனைப்புடன் செய்ய தொடங்கி இருக்கிறார் அப்படின்றது வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம்தான்.